அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கருக்கு பண்ணும் திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலே நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்வாவாய் பாடி அருளவல்ல பல்கையால் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதியிந்தா இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கப்படுத்துவத வேண்டி வேதங்கள் ஓதி விருந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடையான் பெற்று. திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னனால் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்க கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாடும் திருவள்ளி வளநாடு வாழியே மண்புதுவி மலர்கொதை மலர்பாதங்கள் வாழியே. அடியார்கள் வாழ்க அரங்க நகர் வாழ்க சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ்க கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ்க மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். 17வது பாசுரம். ஆடைகளையும் தண்ணீரையும் சோற்றையுமே வேண்டுவோருக்கு திருப்தி அடையும் வரை தருமம் செய்கிற எமது தலைவனே நந்தகோபனே எழுந்திருப்பாயாக. பூங்கொம்பு போன்ற எங்களுக்கெல்லாம் கொழுந்து போன்றவளே புகுந்த குலத்துக்கு மங்கள தீபம் போன்றவளே எமது தலைவியே யசோதையே துயிலுணர்ந்து எழுந்திருப்பாயாக. ஆகாயமெல்லாம் இடம் அறச் செய்து ஓங்கி உலகங்களை அளந்து கொண்ட தேவாதி தேவனே உறங்காமல் எழுந்திருப்பாயாக. செம்பொன்னால் செய்த வீர கடல் விளங்கும் திருவடிகளை உடைய செல்வனாகிய பலதேவனே உன் தம்பி கண்ணனும் நீயும் உறங்காமல் எழுந்திருக்க வேணும். வந்து சேர்ந்து விட்டோம் உன்னை. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தராய் என்று தொடங்கும் 17வது பாசுரம். என்று பாசுரத்தில் மூழ்கி பயணிப்பதற்கு முன்னால் ஒரு கப்பல் பயணத்திற்கு உங்களை அழைத்து செல்லுகிறேன். ஒரு கப்பல் நிறைய அரிசி மூட்டை அடுக்கி இருக்கிறது. அதை சாப்பிட வருகிறது ஒரு காகம். அது சாப்பிட்டு கொண்டே இருக்கையில் கப்பல் புறப்பட்டு நடுக்கடலுக்கு போய்விடுகிறது. அதை உணர்ந்த காகம் கரைக்கு திரும்பி விடலாம் என்று எண்ணி கிழக்கு திக்காக பார்க்கிறது. நெடுந்தூரம் பறந்தும் கரை தென்படவில்லை. இனிமேல் பறக்க சக்தி இல்லை என்று கப்பலுக்கே திருப்பி வந்து விடுகிறது. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் பறக்கிறது. இப்பொழுது மேற்கு திசை நோக்கி பறக்கிறது. மீண்டும் திரும்புகிறது. இப்படியே நாலா திக்கிலும் பறந்து பறந்து சோர்ந்து கப்பலுக்கே வந்து விடுகிறது. நாம் எல்லாம் அந்த காகம் மாதிரி, பரமாத்மா அந்த கப்பல் மாதிரி. நீ எங்கே சென்றாலும் இறுதியில் என் திருவடியில் தான் வந்து சேர வேண்டும் என்று நினைத்து நாம் போவதை பார்த்து கொண்டே வாய்மூடி இருக்கிறான் அந்த பரமாத்மா. ராமாயணத்திலே விபீஷ்ண சரணாகதியை வர்ணிக்கும் போது விபீஷ்ணன் ராமன் இருக்குமிடம் சென்றான் என்று சொல்லப்படவில்லை. விபீஷ்ணன் ராமன் இருக்குமிடம் வந்தான் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்? வரவேண்டிய இடத்திற்கு அவன் வந்து சேர்ந்து விட்டான் என்றுதான் அர்த்தம். நாமும் அப்படித்தான் பகவானை விட்டு சென்றவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லாமல் அவனிடத்தில் வந்து சேர வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிற பாவனை தான் எல்லா பாசுரங்களிலும் உயிர்நாதமாக இருக்கிறது. அத்தகைய பாசுரங்களில் அம்பரமே என தொடங்கும் இந்த பாசுரம் 1. நேற்றைய பாடலில் நந்தகோபன் மாளிகைக்குள் நுழைந்தவர்கள் அங்கு யார் யாரை கண்டார்கள் என்பதை கற்பனை சித்திரமாய் கவினுர வரைந்து காட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். உள்ளே நுழைந்ததும் மாளிகையின் முதல் கட்டில் நந்தா விளக்கணைய நாயகன் நந்தகோபன் தூங்குகிறான். அடுத்து ஆயர்குல விளக்கான யசோதை தூங்குகிறாள். அடுத்து கார்மேக வண்ணன் கண்ணன் தூங்குகிறான். அருகில் அண்ணன் பலராமன் தூங்குகிறான். ஆரம்பத்திலே நான் சொன்னது போல வரவேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்தவர்கள் அவரை எழுப்புகிறார்கள். உடுத்த உடை கொடுத்து உயிர் வாழ நீர் கொடுத்து உடலையும் உயிரையும் வளர்க்கும் சோற்றையும் வேண்டும் அளவுக்கு கொடுத்து எங்களை காக்கும் நந்தகோபனே, புகழை பெறுவதற்காக கொடுக்காமல் கொடுப்பதையே பயனாக கொண்ட எம்பெருமானே நீ எழுக என்று நந்தகோபனை எழுப்புகிறார்கள். முதல் பாசுரத்தில் கூர்வியல் கொடுந்துள்ளேன் என்று அவனது வீரம் பேசப்பட்டது. இங்கே அவனது கருணை பேசப்படுகிறது. உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையாய் இருக்கும் கண்ணனை நீ எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று அவனிடம் விண்ணப்பம் வைக்கிறார்கள் அவர்கள். அடுத்து ஆயர்குல அணிவிளக்கை பெற்ற எங்கள் குலவிளக்கே எழுக என்று யசோதை எழுப்புகிறார்கள். இருவரும் எழுந்த பிறகு ஆகாயம் ஊடுருத்து ஓங்கி உயர்ந்து நின்று உலகளந்த உத்தமனை எழுந்திராய் என்று கமலக்கண்ணனை எழுப்புகிறார்கள். இந்த இடத்தில் ஒரு சிறப்பான குறிப்பு உண்டு. கண்ணா, மூவடியால் நீ உலகத்தை அளந்த போது வேண்டாதார் தலையிலும் உன் திருவடியை வைத்து அருள் செய்தாய். உன் சேவடி பணிந்து உன்னையே வணங்கி கிடக்கும் எங்கள் தலையில் திருவடி பதித்து நீ அருள் செய்ய மாட்டாயா என்று இறங்கி கேட்கும் இதய குறிப்பு இங்கே வெளிப்படுகிறது. ஆதிசேஷன் பாயலில் அரிதுயில் கொண்டு
எங்கள் பிறவி தூக்கத்தை வேறிருக்க வந்த நீயே இவ்வண்ணம் விழிமூடி உறங்கலாமா? உன்னால் உய்வண்ணம் அன்றி நாங்கள் துயர்வண்ணம் உருவது உனக்கு சம்மதம்தானா என்று வாசுதேவனை வந்து சேர்ந்த ஆட்சியர்கள் கேட்கும் இந்த பாசுரம் பக்தி பரவசம் ஊட்டும் பைந்தமிழ் பாசுரமாகும். செம்பொன் கழடி செல்வா பலதேவா, அவன் திருவடிதான் உலகை அளந்தது, அடியார் மனதில் நிறைந்தது, அகலிகை சாபம் தொலைந்தது, காளிங்கன் தலையில் நடனம் ஆடியது, யானையின் காலை பிடித்துதான் அதன் முதுகில் ஏற முடியும், நீலவண்ணன் கால்கள்தான் காலனை வெல்ல காரணமாகும் என்பார் கம்பநாடார். முன் பாடலில் வாயில் காப்போனை கதவை திறக்க வேண்டினார்கள். அதன்படி அவன் திருமாளிகையின் கதவை திறந்து விட்ட பின்னர் இப்போது முதற்கட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிற நந்தகோபன் துயில் எழுப்புகிறார்கள். அவருக்கு அண்மையிலே யசோதை தாய் படுத்து உறங்கி கிடக்கிறாள். அவளை அழைக்கும் போது ஆண்டாள் அவளை கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே என்று குலவிளக்கே என்று அழைப்பதில் ஒரு நயம் உண்டு. பொதுவாக ஒரு மரத்தின் வேருக்கோ அம்பரத்தின் உறுப்புகளாகிய கிளை இலை போன்ற ஏதாவது ஒரு உறுப்புக்கு ஒரு ஊறு நேருமாயின் அது அம்மரத்தின் தோன்றும் கொழுந்திலேயே தெரிந்துவிடும். அந்த கொழுந்துக்கு இடையூறு ஏற்படுமாயின் வாடி போய் நிற்கும். இதை கொண்டே அம்பரத்திற்கு ஏதோ ஒரு ஊர் நிகழ்ந்திருக்கிறது என்பதை கணிக்க முடியும். அதுபோல ஆயர்பாடியில் உள்ள யாராவது ஒரு பெண்ணுக்கு ஏதேனும் ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது யசோதை என்ற இந்த தாய் கொழுந்தின் முகத்திலே பிரதிபலிக்கும். எனவே தான் யசோதை ஆண்டாள் கொழுந்தே என்று அழைக்கிறாள். அத்தோடு மட்டுமல்ல, கொழுந்தே குலவிளக்கே என்கிறாள். கொழுந்து என்பது ஒரு மரத்தின் நுனிப்பாகம். அதுபோல யசோதை இந்த ஆயர்பாடி பெண்களுக்கெல்லாம் முதல் பெண். கொழுந்து எப்படி மற்ற இலைகளை விட ஒளிவீட்டு பிரகாசிக்குமோ அதுபோல யசோதை அவளது அழகுடன் திகழ்கிறாள். நந்தகோபரை எழுந்திராய் என்றழைக்கிறாள் ஆண்டாள். யசோதையை அறிவுராய் என்றழைக்கிறாளே ஏன்? எழுந்திருப்பதற்கு அறிவுறுத்துவதற்கு வேறுபாடு உண்டு. தூங்கும் ஒருவரை தூக்கத்தினின்று எழுப்புவதற்கு எழுந்திராய் என்று பொருந்தும். தூங்கியும் தூங்காமலும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் கண்டுகொண்டே கண் வளரும் பெருமானின் தூக்கத்தை என்னவென்று சொல்லுகிறோம்? அரிதுயில் யோக நித்திரை என்று கூறுகிறோம் அல்லவா? எனவே கண்ணனை தன் குழந்தையாக பெற்ற யசோதை தூங்கி கொண்டா கிடப்பாள்? அவளும் பெருமானைப் போல தூங்கியும் தூங்காதும் கிடக்கிறாள். எனவே அவள் தன் நிலை உணர்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.